Hello students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. 10, 11, 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்தாகுமா? ஸோ நிறைய மாணவர்களோட கேள்வி என்ன அப்படின்னா, போர்ஷன் ரிடக்ஷன் மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஜனவரி மாதமும் பிறக்க போகுது. இப்போ வரைக்கும் ஸ்கூலை பற்றி எதுவுமே ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. 0 அகாடமிக் இயர் ஆகிடுமா? பொதுத் தேர்வு ரத்தாகுமா? பொதுத் தேர்வு கேன்சல் பண்ணிவிட்டு ஆல் பாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற பலதரப்பட்ட கேள்விகள் மாணவர்களிடையே கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் குவார்ட்டர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை நம்ம ஹாஃப் இயர்லி எழுத முடியாது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கேன்சல்னு சொல்லிட்டாங்க, குவார்ட்டர்லி எக்ஸாமும் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. போர்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க. 65% 10th 11th 12th இருக்குது அப்படின்னு. அப்போ போர்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடான பாடங்களை அவங்க கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ அவங்க கண்டிப்பாக அந்த ரிலேட்டடான பாடங்கள் பரீட்சை எழுதி ஆகணும். அவங்க எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். தேர்வு ரத்தாகுமா அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கிட்ட கேட்டப்போ அதை பற்றின அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் அப்படிங்கிறதான் சொன்னாங்களே தவிர எக்ஸாம் கேன்சல் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை அமைச்சர் இதுவரை சொல்லவே இல்லை. அதுபோக பள்ளி திறப்பு பற்றிய அறிவிப்பை கூடிய விரைவில் முதல்வர் அறிவிப்பார் அப்படின்னு எப்பயும் சொல்கிற மாதிரி திரும்ப சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்வரோட அறிவிப்புக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போதைக்கு பள்ளி திறப்பை பற்றி எந்த முடிவும் எடுக்கலை அப்படிங்கிறதான் விஷயம். ரெடியூஸ்டு போர்ஷனும் முதல்வர் தான் கல்வி சார்ந்த விஷயங்கள், பள்ளி சார்ந்த விஷயங்கள் முதல்வர் எடுப்பார் அப்படிங்கிறத இன்றைக்கி கூட பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே எடப்பாடி அவர்களோட பதிலுக்காக தான் நம்ம காத்துட்டே இருக்கணும். ஸோ அவங்க பதில் சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். தேங்க்யூ.